ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸல்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ரொம்பவே முக்கியமா, அதே சமயம் ரொம்பவே ஈஸியா நீங்க வந்து கத்துக்கிற மாதிரி இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் நான் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நீங்க எக்ஸல்ல இப்பதான் கத்துக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுல எந்த தப்பும் இல்லை. ஸோ நீங்க இந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, டெக்ஸ்ட்டை அல்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ அல்டர் அப்படின்னா நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, நீங்க லோயர் கேஸ்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸ் அப்பர் கேஸ்ல மாத்தலாம், அப்பர் கேஸ்ல இருக்கிறது லோயர் கேஸ்ல மாத்தலாம். நீங்க டெக்ஸ்ட்டை ஃபில்டர் அவுட் பண்ணலாம். ஒரு சென்டென்ஸ் வந்து ப்ராப்பரா மாத்தலாம், ட்ரிம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒர்க்லாம் இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நம்ம டெய்லி அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாமே மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் நான் டெய்லி வீடியோ பண்றதுக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அப்பர் ஃபங்க்ஷன். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? ஸோ நீங்க எக்ஸல்ல டைப் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. நீங்க அப்படியே கேபிட்டலைஸா மாத்தணும் அப்படின்னா, ஸோ அதுக்காக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸல்ல ஒரு ஃபார்முலா தான் என்ன அப்படின்னா அப்பர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த அப்பர் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ண நான் சொல்றேன். எப்போ மாதிரி எக்ஸல்ல ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு அப்பர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகேவா? அப்பர் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபார்முலா ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் இருக்குது. என்ன அப்படின்னா டெக்ஸ்ட்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை தான் நான் வந்து அப்பர் கேஸாக மாற்றணும். நாலேஜ் ஹேஸ் நோ பவுண்ட்ஸ்னு இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்குது. இது எல்லாமே நான் அப்பர் கேஸில் மாற்றணும். ஸோ அந்த டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செல்லை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கிறேன். வந்துருச்சா? நாலேஜ் ஹேஸ் நோ பவுண்ட்ஸ் அப்படி எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிருக்கும், கேபிட்டல் லெட்டர்ல சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ நீங்க கீழே பாத்தீங்கன்னா ஃபார்முலா யூஸ், உங்களோட ரெஃபரன்ஸ் காண்டி நான் இது யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா லோயர் ஃபங்க்ஷன் த சேம். நீங்க அப்பர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணிச்சோ அதே தான் இங்க எல்லாமே அப்பர் கேஸ்ல இருக்கா. ஸோ இதெல்லாம் நான் லோயர் கேஸ்ல மாத்தணும் அப்படின்னா எல்லாமே ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட் நான் எல்லாமே என்ன ஆகணும் அப்படின்னா லோயர் கேஸ்ல மாத்தணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஸோ அதுக்கும் அதே தான் லோயர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் இருக்கு. என்ன அப்படின்னா டெக்ஸ்ட்னு இருக்கு. ஸோ அந்த டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ன பண்ணணும், என்டர் கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபுல்லா லோயர் கேஸ்ல இருக்கும். ஓகேவா? அப்பர் கேஸ் அப்படின்னா அப்பர் ஃபங்க்ஷன், லோயர் கேஸ் அப்படின்னா லோயர் ஃபங்க்ஷன். ஸோ ரெண்டு கிளியர் ஆயிருச்சா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் நாலேஜ் ஹேஸ் நோ பவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு சென்டென்ஸில் உங்களுக்கு நான் வந்து கேபிட்டலும் ஸ்மால் லெட்டர் மிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது. கரெக்டாக? ஸோ இது வந்து கரெக்டான ப்ராப்பரான கேஸ் கிடையாது. ஒரு ப்ராப்பரான கேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா லெட்டரோட ஸ்டார்டிங், ஓகேவா, அந்த வேர்டோட ஸ்டார்டிங் லெட்டர் வந்து எப்படியா இருக்கணும் அப்படின்னா கேபிட்டலைஸ்டாக இருக்கணும். நாலேஜில் கே கேபிட்டலைஸாக இருக்கணும், ஹேஸில் ஹெச் கேபிட்டலைஸ்டாக இருக்கணும், நோல என் கேபிட்டலைஸ்டாக இருக்கணும், பவுன்ஸில் பி கேபிட்டலைஸ்டாக இருக்கணும். இதுதான் என்ன அப்படின்னா நம்ம ப்ராப்பர் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு சேம் ப்ராப்பர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும். ஸோ அதே சிம்பிள் தான், டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் தான் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ராப்பர் கேஸ்ன்னு சொல்லுவோம். நாலேஜில் கே கேபிட்டலைஸ்ட், ஹேஸில் ஹெச் கேபிட்டலைஸ்டாக இருக்கும், நோல என் கேபிட்டலைஸ்டாக இருக்கும், பவுன்ஸில் பி கேபிட்டலைஸ்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா லென்த் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணக்கூடாது, LEN அப்படின்னு மட்டும் தான் டைப் பண்ணணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ கௌசல்யா மகேஸ்வரன் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் இருக்கா. ஸோ இந்த டெக்ஸ்ட்ல மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணி சொல்லும், இன்க்ளூடிங் ஸ்பேஸ். அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு LEN. ஓகேவா? ஸோ லென்த். ஸோ இதில் எத்தனை கேரக்டர் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் நம்பராக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் எத்தனை இருக்குது, 20 கேரக்டர் இருக்குன்னு காமிச்சிருக்கு. ஸோ இது கரெக்டாக செக் பண்ணிடலாமா? ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ இன்க்ளூடிங் ஸ்பேஸையும் சேர்த்து கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ ஓகேவா? ஸோ மொத்தம் எத்தனை இருக்குது, 20 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா லென்த் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லெஃப்ட் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ சுகந்தின்னு ஒரு வேர்டு இருக்குது.
கரெக்டா? ஸோ இந்த சுகந்தி அப்படின்ற ஒரு வேர்டில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த 5 லெட்டர் மட்டும் விச் இஸ் சுகன். ஓகேவா? அது மட்டும்தான் எனக்கு வேணும். சுகந்தி அப்படின்றது எனக்கு வேணாம். ஸோ இது எப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம்? சுகன் அப்படின்றத மட்டும் எப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னா, ஸோ சேம் லெஃப்ட் அப்படின்றத கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் இருக்கா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ இந்த 2 ஆர்குமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ அந்த டெக்ஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸில் என்ன அப்படின்னா இங்கே சுகன் அப்படின்றது இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 5 1 2 3 4 5. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 5 தான் என்னது சுகன் அப்படின்றத ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். ஸோ நான் 5 அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் பண்ண எனக்கு என்ன வரும் அப்படின்னா சுகன் அப்படின்னு வரும். வந்துருச்சா? ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ரைட் ஃபங்க்ஷன். ஸோ அதே தான் லெஃப்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுச்சோ அதே தான் ரைட் ஃபங்க்ஷனும் பண்ணோம். ஸோ இங்கே ரைட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கேயும் அதே ஆர்குமெண்ட் தான் நம்ம லெஃப்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தது. ஸோ என்ன அப்படின்னா ஸோ டெக்ஸ்ட். ஓகேவா? இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கமா கொடுத்துட்டு இப்போ எனக்கு கவுஸ் மகேஷ் அப்படின்னு இருக்கா? ஸோ இது எனக்கு வந்து மகேஷ் மட்டும்தான் வேணும். அதாவது ரைட் சைட்லேருந்து பார்க்கணும். ஸோ ரைட் சைட்லேருந்துனா இந்த சைட்லேருந்து பார்க்கணும். ஓகேவா? ஹெச்லேருந்து பார்க்கணும். 1 2 3 4 5 6. ஸோ 6 ரைட்லேருந்து 6 வேர்ட்ஸ் தான் என்னது அப்படின்னா மகேஷ். ஸோ இங்கே 6ன்னு கொடுத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸில் உங்களுக்கு என்ன வேணும் 6ன்னு கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு மகேஷ் அப்படின்னு வரும். வந்துருச்சா? ஸோ இதுதான் என்னன்னா ரைட் ஃபங்க்ஷனோட ஒர்க். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ட்ரிம் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ட்ரிம் ஃபங்க்ஷன் பேசிக்காக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் நிறைய இருக்குது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நீங்கள் ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ட்ரிம்னு கொடுத்துட்டு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ அந்த டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகேவா? ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக ரிமூவ் பண்ணிடும். அதுக்குன்னு உங்களுக்கு இருக்கிறதுல கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்பேஸையும் ரிமூவ் பண்ணாது. தேவைப்படுற ஸ்பேஸ் மட்டும், அதாவது ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் ரிமூவ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா மிடில் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். நம்ம லெஃப்ட்டும் ரைட்டும் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் என்னன்னா மிடில் ஃபங்க்ஷன். சுருக்கமாக சொல்லணும்னா அதுதான் மிடில் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து லைவ் எக்ஸாம்பிள். ஓகேவா? நான் ஒர்க் பண்ணும்போது இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி நான் அந்த மாதிரி மிடில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை வந்து தனியாக பிரித்து எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் இருக்குது. ஓகேவா? ED001 கிளப் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு நம்பர் மட்டும் தான் வேணும். ஸோ அதாவது குறிப்பிட்ட ஒரு பர்சன்ஸோட நம்பர் மட்டும் தான் எனக்கு வேணும். இந்த மாதிரி எனக்கு ED வேணாம், கிளப் வேணாம், 001 அது மட்டும் தான் வேணும் அப்படின்னா ஸோ இது எப்படி நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ மிடில் ஃபங்க்ஷனுக்கு MID மட்டும் தான் டைப் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் மிடில். ஸோ டேப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே 3 ஆர்குமெண்ட் இருக்குது. இந்த 3 ஆர்குமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வேல்யூவை கெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கமா ஸ்டார்ட் நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே இந்த சைட்லேருந்து பாருங்க 1 2 3 மூணாவதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது 0. கரெக்டா? ஸோ நான் 3 கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கமா. இப்போ நம்பர் ஆஃப் கேரக்டர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மூணாவதுலேருந்து உங்களுக்கு எத்தனை நம்பர் வேணும் 1 2 3. ஸோ அதே மாதிரி எனக்கு வேணும் என்ன வேணும் 3 கேரக்டர் வேணும். இதுவே உங்களுக்கு கிளப்பு வேணும் அப்படின்னா 4 5 6 7 கொடுத்தீங்க அப்படின்னா 001 கிளப் அப்படின்றது சேர்ந்து வரும். ஓகேவா? பட் எனக்கு இப்போ வந்து 001 அந்த நம்பர் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்றதுனால ஜஸ்ட் நான் 3 கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தோன்னே எனக்கு என்ன வந்திருக்கு 001 வந்திருக்கா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மிடில் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எக்ஸலில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ரொம்பவே முக்கியமாக ரொம்பவும் ஈஸியாக இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டில் தென் பை பை, டேக் கேர்.